وصل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நேற்றைய பயானில் நோன்புடைய தொழுகையுடைய சட்டங்களை நாம் சொல்லுகிற நேரத்தில், பார்க்கிற நேரத்தில், தொழுகைக்காக வந்த ஒரு மனிதன் தொழுகையில வைத்து அவருடைய வாயில் சளி, அந்த செமை வந்துவிட்டால் அதற்கான சட்டங்களை சொன்னோம். இந்த முறையில் அவர் செய்து கொள்ள வேண்டும். எச்சில் அந்த கிளை, அதை முழுங்குவதில் நோன்பு முடியாது, தொழுகையும் முடியாது. வாய்க்குள்ள அந்த செம வந்துட்டால் அதை ஒரு மனிதன் முழுங்கிவிட முடியாது, அதை துப்ப வேண்டும் என்று சொன்னோம். அதாவது வலது புறமாக அல்ல, இடது புறமாகவும் அல்ல. இப்ப எங்கட பள்ளிகளை பொறுத்தவரையில உடுப்பில் துப்பிக்கொள்ள வேண்டும். அப்படி உடுப்புல துப்பேலாவிட்டா அவங்களுக்கு தெரியும். அப்படி வரக்கூடியவங்க அவனோட ஷேப்பில ஒரு லேஞ்ச எடுத்துட்டு வந்தா, ஒரு டிஷ்யூ எடுத்துட்டு வந்தா அதுல மெதுவாக துப்பி வைத்துக் கொண்டு பிறகு வீசி விடலாம். இந்த பேணுதலை நாம் தொழுகை விடயத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அப்ப என்னுடைய இபாதத்துக்களை பொறுத்தவரையில இபாதத்துக்களை பேணுதலான முறையில தக்வாவோடு இபாதத்துக்களை நாம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்ட ஒரு துஆ எப்படி என்றால், யா அல்லாஹ், அழகான முறையில நல்ல முறையில இபாதத்து செய்வதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கேட்டார்கள். சரி, ரமலானுடைய காலத்தில, ரஹ்மத்துடைய காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அதை அடிக்கடி நாங்கள் கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்கிறது ரெண்டு விதத்தில் இருக்கிறது. ஒன்று, அவனை பற்றி அவனே சொல்லுகிறான், அர் ரஹ்மான் அர் ரஹீம். அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் நாங்கள் ஓதுறோமே, அர் ரஹ்மான் அர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அதைத்தான் சொல்கிறோம். அல்லாஹு தஆலா ரஹ்மான். ரஹ்மான் என்றால் இந்த உலகத்திலும் ரஹ்மத்து செய்வான். யாருக்கு? அது நல்லவர்கள், கெட்டவர்கள், காபிர்கள், யாரையும் அல்லாஹ் பார்க்கிறது இல்லை. எல்லாருக்கும் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். ஆகிரத்தில் கியாமத்து நாளில் அல்லாஹ் ரஹ்மத்து செய்கிறது மூமின்களுக்கு மட்டும்தான். மூமின்களுக்கு மட்டும்தான் கியாமத்து நாள்ல அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது. எனவே அல்லாஹு தஆலா ரஹ்மானாக இருக்கிறான், அவன் இறக்கப்படுகிறான் என்றால் இந்த உலகத்தில எல்லோருக்கும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துதான் இருக்கிறான். ஏன் இந்த உலகத்தில் அல்லாஹ் அப்படி கொடுக்கிறான்? அவன் இல்லை என்று சொல்லுறான், அவனுக்கு ஏசுறான், அவனை மறுக்கிறான், அவனை இபாதத்து செய்யாம அவன் கொடுக்கிற சாப்பாடு, அவன் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறான். ஆனா அவனுக்கும் அல்லாஹ் எல்லாம் கொடுத்துத்தான் இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் கானத்தி துன்யா தஅதிலு இன்தல்லாஹி ஜனாஹ பஊதத்தின் மா ஸகா காஃபிர் அவ் கமா கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகம் அல்லாஹ்விடத்தில் ஒரு ஈ, ஒரு கொசு, அதனுடைய சிறகளவாவது அல்லாஹ்விடத்தில் பெருமதியானதாக இருந்தா காபிர்களுக்கு அல்லாஹ் தண்ணீரை கொடுக்க மாட்டார். அப்ப அல்லாஹ்விடத்தில் இது பெருமதியானதல்ல. அதனால தான் அவன் ரஹ்மான். ரஹ்மான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்டிக் கொண்டிருக்கிறான், ரஹ்மத்து செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து எப்படி என்று எங்களால செல்லாது. அதனால தான் ஒரு மனிதன் இவ்வளவு தான் பாவம் செய்தாலும், ஒருத்தர் காபிராக இருந்தால் கலிமாவை இன்று சொன்னால் 50 வருஷம் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் துஆ கேட்கிறார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக் பிஹ்யத்துல் கல்பி அல் இஸ்லாம். யா அல்லாஹ், பிஹ்யத்துல் கல்பி என்ற அந்த அவருக்கு இஸ்லாத்தை நீ கொடுப்பாயாக, ஹிதாயத்தை கொடுப்பாயாக. அவர் அப்ப காஃபிராக இருந்தவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள். ஆனா சஹாபாக்களுக்கு அவர் இஸ்லாத்துக்கு வார விடயத்துல கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு, கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு.
ஏனென்றா இந்த திஹ்யத்துல் கல்பி என்ற இந்த சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவர் வேலை செஞ்சது ஹிர்கல் மன்னனுக்கிட்ட வேலை செஞ்சவர். ஹிர்கல் மன்னன் என்றவர் அவர் ஒரு காஃபிர், ஒரு கிங், ஒரு அரசர், அவர் காஃபிர். அப்ப அவருக்கிட்ட வேலை செய்தவர் அவர் நல்லவர் அல்ல. அவருக்கிட்ட வேலை செய்த இந்த திஹ்யத்துல் கல்பி இஸ்லாத்துக்கு வாரத்தை பத்தி சஹாபாக்களுக்கு அவ்வளவு விருப்பம் இல்லை. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம ர்ஸுக் திஹ்யத்துல் கல்பி அல் இஸ்லாம். யா அல்லாஹ், திஹ்யத்துல் கல்பிக்கு இஸ்லாத்தை நீ கொடுப்பாயாக, ஹிதாயத்தை கொடுப்பாயாக என்று துஆ கேட்டார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்றைய நாள் சையதுனா ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அல்லாஹு தஆலா யுக்ரிமுக ஸலாம், நபியே உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னான். நபியே உங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொல்ல சொன்னான். இன்றைக்கு திஹ்யத்துல் கல்பி சுபஹுக்கு பின்னால் இஸ்லாத்துக்கு வருவார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ கபூல் ஆகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு போனாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நபியே இன்றைக்கு திஹ்யத்துல் கல்பி இஸ்லாத்துக்கு வருவார். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்தார்கள்? ஏனென்றால் அவருக்கு பின்னால அவரோடு சேர்ந்து கிட்டத்தட்ட 700 பேர்கள் இருந்தாங்க. அந்த 700 பேர்களும் காஃபிர்கள் தான். 700 பேர்களும் காஃபிர்கள் தான். யாரும் இஸ்லாத்தில இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, இந்த திஹ்யத்துல் கல்பி இஸ்லாத்துக்கு வந்துட்டா 70 பேர் வருவாங்களே, 70 பேருக்கும் ஹிதாயத்து கிடைக்கும், 700 பேருக்கும் ஹிதாயத்து கிடைக்குமே, 700 பேர் அவரு பின்னால் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்ட பின்னால சுபஹுக்கு பின்னால சையதுனா திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தார்கள். வந்த பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு வழங்கப்படுத்துறதுக்காக வேண்டி, மரியாதை கொடுப்பதற்காக, அவரை வெல்கம் பண்ணுறதுக்காக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போர்வை போட்டாங்க, ஒரு ஷோ ஒன்றை விரிச்சாங்க, அதில் இருக்க சொன்னாங்க. திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதில் இருந்தார்கள். அதில் இருந்த பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்ட விருப்பு இல்லையா, அதை திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எடுத்து முத்தமிட்டார்கள். சஹாபாக்களுக்கு பெரும் ஆச்சரியம். திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, கலிமாவை சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தனியான ரெஸ்பெக்ட கொடுத்துட்டாங்க. கலிமாவை சொன்ன பின்னால அழுதார்கள். அழுதுவிட்டு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வுடைய தூதரே, என்ற கையால 70 பொம்பளை பிள்ளைகளை நான் புதைச்சிருக்கிறேன், 70 பொம்பளை பிள்ளைகளை நான் புதைச்சிருக்கிறேன். ஏன் அந்த காலம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ரசூலாக வார காலத்துல உங்களுக்கு தெரியும், பொம்பளை பிள்ளைகள் பிறந்தா பொம்பளை பிள்ளைகளை புதைப்பார்கள், உஷரோட புதைக்கிற. உங்களுக்கு தெரியும், மக்கால ஒரு இடம் ஒன்று இருக்கிற, சுபைகா என்ற ஒரு மையவாடி இருக்கிற, அந்த இடத்துல ஒரு பில்டிங்கும் கெட்ட இயலாது. வட்டையிலேயுமே ஃபுல்லா இல்ல பில்டிங் தான். ஆனா அந்த இடத்துல மட்டும் ஒரு பில்டிங்காவது அடிச்சுல, ஒரு ஹோட்டலாவது இல்ல. ஏனென்றா அது தோன்றுற நேரத்தில் அழுகிற சத்தம் கேட்கிறான். அல்லாஹ் கியாமத்தினால் அந்த பிள்ளைகளை எழுப்புவார். அந்த பிள்ளைகளை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது, வஇதல் மௌஊதத்து சுயிலத் இதஸ் ஸமாஉன் ஃபதரத், அந்த சூரத்தில் வருகிறது, வஇதல் மௌஊதத்து சுயிலத், கியாமத் நாளில் குழி தோண்டி புதைக்கப்பட்ட அந்த பிள்ளைகள் கேட்கப்பட்டால், பிஐயி தன்பின் குத்திலத், என்ன பாவத்துக்காக நீங்க கொல்லப்பட்டீங்க? அந்த பிள்ளைகள் செஞ்ச பாவம் ஒன்றும் இல்லை. அந்த காலம் அவ்வளவு தெரியாது. நிர்வாணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக வந்த அந்த டைமில ஒன்றும் உடுப்பொன்றும் இல்லை, வெறுமனே நிர்வாணமாக தவாஃப் செய்வாங்க. கை தட்டி தட்டி விசில் அடிச்சு தான் தவாஃப் செஞ்சாங்க. ஒரு ஆளோட கோபம் வந்தா பாருங்க எவ்வளவு அந்த மக்கள் இருந்தாங்க என்று, கோபம் வந்தா
அவரை கொண்டு கொலை செஞ்சு இந்த மண்டைய தலையப்படி மண்டையோட்ட கலட்டி அதுல சாராயம் ஊற்றி குடிப்பாங்க. அவ்வளவு மோசமான மனிதர்கள். குர்ஆன் சொல்லுகிறது, வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தன் வஹுவ கலீல். ஒரு ஆளுகிட்ட போயிட்டு உங்களுக்கு ஒரு பொம்பளை புள்ள கிடைச்சிருக்குது என்று அந்த காலத்துல சொன்னா அவருடைய முகமே கருத்து போயிடும். அப்படிப்பட்ட ஒரு டைம்ல தான் இந்த திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 70 பிள்ளைகளை பொறைச்சாரு. 70 பிள்ளைகளை கொலை செஞ்சா சும்மா கொண்டு பொறைக்கிறல்ல, குழிய தோண்டி உஷரோட பொறைக்கிற அந்த இடம் அப்படி இருக்கிறது. மக்காவுக்கு போனா அவங்களுக்கு பார்க்கலும் அந்த இடத்தை அப்படியே செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அங்க ஒரு பில்டிங்காவது அடிக்கல, சும்மா அப்படி இருக்கிறது. குழி தோண்டையில் அது தோண்டினா அழுகிற சத்தம் கேட்கிறது. அப்ப இந்த திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 70 பிள்ளைகளை பொறைச்சவர். கேட்டார் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் கலிமாவை சொல்லிட்டேன், இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நபியே நாயகமே 70 பிள்ளைகளை நான் கொண்டிருக்கிறேன், கொலை செஞ்சிருக்கிறேன், பொலைச்சிருக்கிறேன். இதுக்காக நான் என்ன செய்யணும்? தேவையண்டா என்ற சொத்தெல்லாத்தையும் நான் சதக்கா கொடுக்கிறேன். அப்படி இல்லாட்டி நானும் என்னை கொலை செய்து கொள்கிறேன். நான் ரெண்டுக்கும் ரெடி. எனக்கு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத் தேவை, அல்லாஹ்வுடைய இரக்கம் தேவை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் தேவை. நபியே நான் என்ன செய்யணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து, உங்களோட பாவம் எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டான். இந்த கலிமாவோட நீங்க கலிமா சொல்லிட்டீங்களே, நீங்க இதுக்கு முன்னால செஞ்ச பாவம், புள்ளகளை கொண்டீங்க, புதைச்சீங்க, உசுரோட புதைச்சீங்க, சிலைகளை வணங்கினீங்க, எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிட்டார். கலிமாவோட எல்லாம் முடிஞ்சாச்சு. ஹதீஸ் சொல்லுகிறது, அல் இஸ்லாமு யஹ்திமு மா கான கப்லஹு. இஸ்லாம் இருக்கிறது, இதுக்கு முன்னால செஞ்ச பாவம் எல்லாத்தையும் மன்னிக்கும் என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் கலிமாவை சொல்லிட்டா அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்க, அவர் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடும். பாவம் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுவார். அந்த திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கலிமா சொன்ன பின்னால அவர்தான் சஹாபாக்களில மிக அழகான ஒரு சஹாபி, அழகான தோட்டம், அவரை பார்த்தா சரியான பசந்தவர். சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 2 விதத்தில் வருவாங்க. ஒன்று, குர்ஆன் எடுத்துக்கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காதுக்குள்ள ஓதுவாங்க. எங்களுக்கு இந்த குர்ஆன், எங்கட கையில உள்ள குர்ஆன், இதோட பவர், இதோட சக்தி எங்களுக்கு விளங்குதில்லை. அல்லாஹ் குர்ஆனை பத்தி என்ன சொல்றான்? லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் ஹஷ்யத்தில்லாஹ். இந்த குர்ஆனை அல்லாஹ் ஒரு மவுண்டன், ஒரு மலைக்கு மேலால அல்லாஹ் இறக்கி இருந்தா அந்த மலை வெடிச்சு போயிருக்குமாம், வெடிச்சு துண்டாக இருக்குமாம். அவ்வளவு பவரானது குர்ஆன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குர்ஆனை செய்தனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டு வந்து காதுக்குள்ள ஓதுவாங்க. காதுக்குள்ள ஓதினா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலெல்லாம் வேர்க்குமாம், அவர்களுக்கு நடுக்கம் வருமாம். ஆயிஷா நாயகி சொல்லுறாங்க, சில டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க இந்த மதீன தலைய வச்சு படுத்துட்டு இருப்பாங்க. படுத்துட்டு இருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்துக்கள் வரும். வார நேரத்தில் அவங்களோட குர்ஆன், அவர்களுக்கு குர்ஆனுடைய ஆயத்துக்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுற டைம்ல நான் பயந்துடுவேன். என்ற கால் அவ்வளவு பாரமாகும். குர்ஆன் அவ்வளவு பாரமானது. அது ஒரு முறை. இன்னும் ஒன்று இருக்கிறது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆனை எடுத்துக்கொண்டு வாரது எப்படி தெரியுமா? சையதுனா திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உருவத்தில் வருவாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த உருவத்தில வந்து அவங்கள மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால இருந்து குர்ஆனை ஓதி போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிச்சம் லேசி. காதுக்குள்ள ஓதினா அது கஷ்டம்,
திஹ்யத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உருவத்தில் வந்து ஓதினா அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக லேசானதாக இருக்கும். அன்பானவர்களே, அன்பான சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அவன் ரஹ்மான், அவன் ரஹீம். ரஹ்மான் என்றா இந்த உலகத்தில் எல்லாருக்கும் இரக்கம் காட்டுவான். ரஹீம் என்றா கியாமத்து நாள்ல நல்லடியார்கள், மூமின்கள், தக்வா உள்ளவர்களுக்கு மட்டும்தான். அதனால தான் நாங்க ரஹ்மத்தை நிறைய கேட்கிறோம். ஒரு ஆள் மௌத்தானா அவருடைய ஜனாசா தொழுகையில 3வது தக்பீருக்கு பின்னால ஓதிய துஆ எது? குறைஞ்சது அல்லாஹும்ம க்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு. பெண்மையத்தாக இருந்தா அல்லாஹும்ம க்ஃபிர் லஹா வர்ஹம்ஹா. இந்த ரெண்டையும் கேட்காவிட்டால் அது ஜனாசா தொழுகை அல்ல. ரெண்டு விஷயம் என்ன? ஒன்று, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இவருக்கு ரஹ்மத் செய்வாயாக. அப்ப ரஹ்மத் அவ்வளவு முக்கியமானது. அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்ற நேரத்தில் கூட அடிக்கடி நாங்க கேட்கின்ற ஒரு ஆயத், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, நீங்க அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்து, நீங்க எல்லாருக்கும் ரஹ்மத்து. மனிதர்களுக்கு ரஹ்மத்து, பறவைகளுக்கு ரஹ்மத்து, மிருகங்களுக்கு ரஹ்மத்து. அதனால தானே சகோதரர்களே, அபூஜஹல் ஒரு நாள் கேட்டான், நபியே நீங்க பெரிய நபி என்று சொல்லுறீங்க, உங்களை ஈமான் கொள்ளாட்டி அல்லாஹ்வுடைய அஸாப் இருக்கிறது, அல்லாஹ் தண்டிப்பான் என்று சொல்லுறீங்க, ஏழுமண்டா நபியே நீங்க அல்லாஹ்வுடைய அஸாப் இறக்கி காட்டுங்களே. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காலத்துல அஸாப் இறங்கிச்சு. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த உலகத்துல ஒத்தரை நெச்சிடாதே, எல்லாரையும் அழிச்சிடு. வெள்ளம் வந்தது, எல்லாரும் அழிந்தார்கள். கிட்டத்தட்ட துனியாவில மிஞ்சினவர்கள் கிட்டத்தட்ட 83 பேர் தான், எல்லாம் அழிந்தார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சத்தம் வைத்தார்கள், காதுகள் வெடிச்சு எல்லாரும் அழிந்தாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல ஆடுகளை அல்லாஹ் காத்தால அழிச்சான். நபியே நீங்க 7 மண்டா எங்களை அழிச்சு காட்டுங்களே. யாரு சொல்றான்? அபூஜஹல். 7 மண்டா எங்களை அழிச்சு காட்டுங்க, எங்களுக்கு அல்லாஹ்வுடைய அஸாப் இறக்கி காட்டுங்க. அபூஜஹல் சொல்லிட்டான். அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான்? நபியே நீங்க ரஹ்மத்துல் லில் ஆலமீன், எல்லாருக்கும் ரஹ்மத்து தான் நீங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான், மா கான அல்லாஹு முஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நபியே நீங்க அவங்களோட இருக்கிற டைம்ல, நீங்க அந்த மக்களோட சேர்ந்து ஒன்றாக இருக்கிற டைம்ல அல்லாஹ் அவர்களை அஸாபு செய்ய மாட்டான். எல்லாரையும் சேர்த்து அல்லாஹ் மொத்தமாக கொடையாக அல்லாஹ் அழிக்க மாட்டான் என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். அப்ப ரஹ்மத், அல்லாஹும் ரஹ்மான், அல்லாஹ் ரஹீம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரஹ்மத்து தான். அதனால தான் நாங்க துஆ கேட்கிறோம், யா அல்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீனான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரஹ்மத்தை கொண்டு, அவர்களோட பரக்கத்தை கொண்டு, அவர்களோட பொருட்டை கொண்டு யா அல்லாஹ் எங்களுக்கு துனியாவிலும் ரஹ்மத்து செய்வாயாக, ஆகிராவிலும் ரஹ்மத்து செய்வாயாக என்று துஆ கேட்கிறோம். அதனால நாங்க ரஹ்மத் அதிகமாக கேட்டு அல்லாஹ்வுடைய அவரால் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எமது இபாதத்துக்களை நீ கபூல் செய்வாயாக, துனியாவில் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக, ஆகிராவில் எங்களுக்கு ரஹ்மத் செய்வாயாக. உன் ரஹ்மத்தால், உன் இரக்கத்தால் எம் அனைவர்களுக்கும் சொர்க்கத்தை தந்தருள்வாயாக. எமது இபாதத்தில் வரக்கூடிய பிழைகளை, தவறுகளை யா அல்லாஹ் நீ மன்னிப்பாயாக. ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل وسلم.